ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர்ட் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது மூலமா டேபிள் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லும். இதில் எக்கச்சக்க விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யாரோட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், ஐயா. மேட்ச் ஆக்சுவலாக ஒரு பலர் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா? ஆமா, ம். அகைன் அகைன் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா போச்சு. ம். பிகாஸ் ஆஃப் த புவர் bowling பை ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே. ம். எதனால எந்த இடத்துல எந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து அந்த இதில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை எந்த இடத்துல ஓவராலாக ஒரு டீமா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு ஒரு டீமாவே மிஸ் பண்ணிருக்காங்க இது. அதாவது ம். மெயினா ஃபாஸ்ட் bowlers வந்து ரொம்ப ரன்ஸ் கன்சிடர் பண்றாங்க, கன்சீட் பண்றாங்கன்னு இப்ப ம். நினைச்சிட்டு இருக்கும்போது ஈவன் சாகலுக்கு லைனே கிடைக்கல இன்னைக்கு. எஸ். சாகல் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சொல்லணும் இன்னைக்கு. ஒரு ம். டச்சே இல்ல அவருக்கு. அந்த ம். அந்த ரெவல்யூஷனும் இல்ல, பால்ல ம். பால் லேண்டே ஆகல. ம். அது டோட்டலி ராஜஸ்தான் ராயலோட போலிங் பாத்தீங்கன்னா, போலிங் பர்சே அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படிதான் ஓகே. சொல்லணும். எப்படி? ம். சஞ்சு வந்து சஞ்சு கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணினாருன்னு சொல்லணும். ம். அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ் அழகா பண்ணாரு. ம். இன்ஃபேக்ட் அஸ்வினை பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தாரு. அந்த ம். 4 ஓவர் ஆஃப் அஸ்வினை 4 ஸ்பெல்லா பண்ணாரு. அது ம். ரொம்ப அழகா தான் பண்ணாரு. ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போய் ரன் போறாருன்னு தெரிஞ்ச உடனே ரியான் பராக் 2 ஓவர் கொடுத்து அதை ம். ஆப்செட் பண்றதுக்குலாம் என்னெல்லாமோ பண்ணாரு. ரொம்ப எஸ். இன்டெலிஜென்ட்டா தான் பண்ணினாரு. பட் போலர்ஸ் லெட் him டவுன் மிசரபிளி. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே சார். இதில் டெல்லிக்கு 2 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஜெய்க் ஃப்ரேசர் மகக், ரொம்ப ஒரு குவிக் ஃபயர் நாக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அபிஷேக் போரல், ஆஹ் நல்லா அப் தி ஆர்டர் வந்து நல்ல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். டுவர்ட்ஸ் ஒரு ஒரு கட்டத்து வரைக்குமே டீமை தனியால இழுத்துட்டு போயிருந்தாரு. ஆமா, ரொம்ப இந்த அபிஷேக் போரல் அண்ட் அபிஷேக் சர்மா ம். 2 பேருமே இந்த ஐபிஎல்ல வந்து அவங்க வேற லெவல்ல ஓப்பனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அது ம். அதுவும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து இந்த போரல்ல வந்து ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அது எங்க இருந்து வந்தாரு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் அதாவது கச்சாம்சான்லாம் ஆடுறது இல்ல, அவர் நீட்டா ம். ஆடுறாரு. மிடில் ம். ஆஃப் த பேட்ல பால் படுத்து சும்மா எட்ஜ் எடுத்துன்னு சும்மா இங்க தூக்கி அடிக்கிறது அப்படிலாம் இல்ல. பக்காவா ம். கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ரொம்ப ம். நீட்டா தான் இருக்கு அவரோட கேம் பாக்குறதுக்கு. மெக்காருக்கு வேற லெவல் கேம்ல ஆடிட்டு இருக்காருங்க அவரு. எஸ். அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஐ திங்க் பெரிய அசட்டா இருப்பாருன்னு தோணுது. பட் ம். அவர் அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போறாரு. ஓகே. ரொம்ப வேகமா மேல போறாரு. அது ம். அந்த மாதிரி போறவங்க நிறைய பேர் பலாரும் கீழே விழுந்து நம்ம பார்த்திருக்கோம். ம். கொஞ்சம் அவர் ஸ்டடி பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டடி பண்ணாருன்னா அவர் எக்ஸலன்ட் பேட்ஸ்மேனா அமைவாரு அவர் ஓகே. ஆஸ்திரேலியாவுக்கு. ம். ஓகே சார். ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கேன். T20 ஸ்குவாட்ல இருக்கிற யாருமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது. T20 ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாங்கன்னா டக் அவுட் ஆயிடுறாங்களே, 2 டிஜிட்டுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. பட் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? மார்வலஸ் இன்னிங்ஸ். என்னை ம். பொறுத்த வரைக்கும் இந்த 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 அவருடைய இந்த மேட்ச் வந்து ஒரு ம். என்ன சொல்லலாம், ஒரு கேம் அண்ட் கேம்னு சொல்லலாம். ம். இந்த போட்டிக்குள்ள ஒரு போட்டி வந்து பந்துக்கும் சஞ்சுக்கும் ம். நடந்ததா தான் நான் பாக்குறேன் இது. ஓகே. ஏன்னா அது வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இந்த ஐபிஎல்லையும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான லெவல்ல கேஜ் பண்ணப்படுகிறார்கள் 2 பேருமே. ம். அப்படி இருக்கும்போது நீயா நானா ப்ரூவ் பண்ணலாம் ம். அப்படின்னு வந்ததுக்கு வந்து சஞ்சு வந்து டோட்டலி அவுட் ஸ்கோர் ரிஷப் பந்த் இன்னைக்கு தான் சொல்லணும். ம். எக்ஸலண்டா ஆடினாரு. பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் அது. ம். அழகா, அதாவது அவர் டீமோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஆடினாருன்னு சொல்லணும். இன்னும் கூட ம். கொஞ்சம் பிளாம்பாயிண்டா ஆடக்கூடிய ஆள் தான் சஞ்சு. பட் ம். பின்னாடி வந்து இன்னைக்கு வந்து ஹெட்மயரும் இல்ல, ஜுரேலும் இல்லைன்னு சொன்னதுனால ம். அவருக்கு அடிச்சு ஆடுறதுக்கு 2 பேரும் இல்ல. வந்திருக்கிற 2 பேரும், அந்த பெரேராவும் சரி, இந்த ம். துபேவும் சரி, 2 பேருமே புதுசு. அவங்களை ம். நம்பி எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால தன் மேல பாரத்தை போட்டுட்டு கொஞ்சம் தன்னுடைய அந்த பிளான் பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டு ரொம்ப அழகா ஆடினாரு. ம். கடைசியில ஒரு பெரிய ஒரு 5th கியர் 6th கியர்னு போக வேண்டிய ஒரு நிலைமையில அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பட் ம். அதுல கூட அவருக்கு ஒரு சந்தேகத்துல தான் அவர் வெளியே போனாரு. அந்த எஸ். டெசிஷன்ல கூட. ம். எனிவே அது வந்து அவுட் இஸ் அவுட், நம்ம அப்படியே எடுத்துன்னு பேசுவோமே. ம். ஆனா அது எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. எஸ்.
நாட் வித் ஸ்டாண்டிங் த ரிசல்ட் ஆஃப் த மேட்ச். ம். பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ், நல்லா ஆடினார் இன்னிங்ஸ். ஓகே, ஓகே. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனோட விக்கெட் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு சாய்ஸா இருக்கு. இன்னைக்கு இப்போ இன்டர்வியூ முடியறத இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்மளால நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப அன்ஃபேரா வெளியே அனுப்பிட்டாங்க. இது நியாயப்படி ஒரு 6 ஒரு வைடு பார்க்கறதுக்கே 3-4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ற தேர்ட் அம்பையர் எதனால ஒரு 6ஆ விக்கெட்டா அப்படின்ற ஒரு வைட்டலான ஒரு விஷயத்தை இமீடியட்டா டிசைட் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் எழுப்புறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எக்ஸாக்ட்லி, எனக்கும் அப்படி தோணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ம், நான் பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அந்த டிசிஷன் எடுத்த மாதிரி தான் தெரியுது. ம், செகண்ட் திங், இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம், அவங்க ஒரு டிஆர்எஸ் கேக்குறாங்க, அதுக்கு ஒரு டிசிஷன் வந்துடுச்சு. அதை கவுண்டர் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. ஆனா ம், அந்த உரிமை வந்து அந்த இடத்துல வந்து டைம் பேசிஸ்ல அந்த உரிமை பறிக்கப்படுற மாதிரி தான் இருந்தது. ம். இன்ஃபேக்ட் அவர் கேட்டாரு, சஞ்சு எஸ், கேட்டாரு, அவர் டிஆர்எஸ் கேக்குறாரு, எஸ். அவரோட ரிவர்ஸ் கேட்டாரு. பட் அந்த சமயத்துல டைம் பார் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாங்க. அதனாலதான் கோவமா அவர் வெளியேறினாரு. அது ம். ரொம்ப இன்ஜஸ்டிஸ் தான் நான் சொல்லுவேன். அது ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிருக்கணும் அந்த டேஸ் ஃபர்ஸ்ட் டிஆர்எஸ். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துருக்கணும். ம், அதுவும் இல்லாத பட்சத்துல அவர் ம். கண்டிப்பா அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும், ஒரு ஓகே. டிஆர்எஸ். அதுவும் இல்லாம மறுத்தது வந்து மேபி இது ஒரு கொஞ்சம் பேசப்படக்கூடிய ஒரு விவாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் எஸ் இப்போ இந்த மேட்சை அப்பாற்படுத்திட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் வந்து ஒரு அன்பீட்டன் டீமாவே இருந்து வந்தாங்க இந்த லீக் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா. இப்போ ஒரு பேக் டு பேக் லாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து மூவிங் ஃபார்வர்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மென்டலி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பெருசா பெரிய பாதிப்பு இருக்காது. ஒன்லி திங் இஸ், எனக்கு என்னன்னா கொஞ்சம் அவங்களுடைய நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி தான் இதுக்கு இருக்கு. நீங்க இந்த மேட்ச் கொஞ்சம் போலிங் வந்து வீக்கா போயிட்டாங்க அவங்க. பட் ம், அவங்க போலிங் வந்து ரொம்ப நல்ல போலிங் சைடு, சிஎஸ்கே மாதிரியே தான் அது. ம், பட் அவங்களுடைய பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா முதல் 1-2-3 தான் இருந்தது. ம், அதுவும் இப்ப நீங்க வந்து யசஸ்வி வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ரொம்ப போரா இருக்க மாதிரி இருக்கு. பட்லர் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்காரு. ம். அது அவங்களுடைய பேட்டிங்கே நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமா. சஞ்சு சாம்சன், ரியான் பராக், மேயர் அப்படிதான் இருக்கு. ம், அந்த ஒரு 3-4 பேர்கிட்ட தான் இருக்கே தவிர டாப் எண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதை ம், அவங்க கொஞ்சம் டைட்டன் பண்ணணும். ம், ஆஹ் ஒருவேளை இவங்களுக்கு இந்த ரெண்டு ஓபனர்ஸுக்கும் சரி இல்லைன்னு மாதிரி இருந்ததுன்னா வேற ஏதாவது ஒரு 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 பெரட்டி கிரட்டி ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணணும். கொஞ்சம் ம், பேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வல்னரபிளா தான் இருக்கு. ம், போலர்ஸ் அப்கோர்ஸ் தே வில் கம் பேக், ம், அதுதான் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. போல்ட் எல்லாம் வந்து சாதாரணமா அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போற ம், போலர் கிடையாது. சந்தீப் சர்மாவும் அந்த மாதிரி கிடையாது. ஒரே வீக் லிங்க் வந்து ஆவேஷ் கான் தான். மேபி ம், அவர் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படிதான் போடுவாரு. ம். ஓகே சார். இப்போ இந்த இந்த மேட்ச் ரிசல்ட் மூலமா என்னன்னா டேபிள் இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ 4 டீம் வந்து 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அந்த 4 டீம்ல 2 டீமுக்கு தான் இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், டெல்லி அண்ட் லக்னோ. இந்த 4 டீமுமே 12 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் அண்ட் லக்னோ வேற ஃபேஸ் பண்றாங்க, ஃபேசிங் ஈச் அதர். ஸோ இப்போ வந்து டெல்லிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா அதுல? டெல்லிக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ம், சான்சஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு. அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த 4 டீம் ம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத தான் போறாங்க. நல்லா அமைஞ்சிருக்கு இந்த ஐபிஎல் வந்து. ஆஸ் இட் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா ம், பியூட்டிஃபுல்லா அந்த செட் ஆயிருக்கு. இப்போ இது இப்படிதான் ம், இருக்கணும், கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கணும். சும்மா ம், ஒன் சைடடாவே போயிட்டு ஒரு 4 பேர் டெஃபினட்டா எடுத்த உடனே நம்மள ம், எழுதி பேப்பர்ல எழுதி வைக்கிற மாதிரிலாம் இல்லாம ம், அந்த 1-2 ஓகே விட்டுருங்க. 3 ம், அண்ட் 4 வந்து 3 அண்ட் 4க்கு 4 பேர் சண்டை போட போறாங்க அப்படிங்கிறது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ம். இட்ஸ் குட் சைன் ஃபார் கிரிக்கெட். ஓகே சார். ஆக்சுவலா இந்த 4 டீம்ல எந்த 2 டீம் உள்ள போகும்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே போயிடுவாங்க. ஓகே. ஆல் செட் அண்ட் டன். ம், அவங்க போலிங் ஸ்ட்ரென்த் இருக்கு, அதனால போயிடுவாங்க. ம். இன்னொன்னு, மை மை மணி வில் பி ஆன் எஸ்ஆர்ஹெச். ஓகே சார். எதனால சார்? எதனால ஒய் ஆர் யூ சூசிங் எஸ்ஆர்ஹெச் ஓவர் லக்னோ அண்ட் டெல்லி? எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பிரமாதமா இருக்குங்க. அது ஒன்றும் டாப் எண்டேல ஹெட்டும் சரி மிடில் கிளாஸும் சரி ம், அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ம், போலிங் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. நட்டு எல்லாம் பிரமாதமா போட்டுட்டு இருக்காரு. ம், அவர் இன்னும் இந்தியன் டீம்ல எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால ம். டீம் ரொம்ப அழகான டீம், அது நல்லா செட் ஆயிருக்கிற டீம் அது. ஓகே. அப்கோர்ஸ் இப்போ 1-2 தோத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் டீம் பர்சே நீங்க பாத்தீங்கன்னா அது வெல் நிட் டீம், ரொம்ப அழகான பேலன்ஸ்டு டீம் அது.
ஓகே. அந்த மாதிரி நீங்க அந்த அளவுக்கு நான் டிசி எல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. லக்னோ அந்த அளவுக்கு பேலன்ஸ்டு டீம்னு சொல்ல மாட்டேன். ம். நீங்க சிஎஸ்கே கூட இன்ஃபேக்ட் பேலன்ஸ்டு டீம்னு சொல்ல முடியாது. ஆஸ் இட் இஸ் ம். கொஞ்சம் பேட்டிங் வீக்கா இருக்கு அவங்களுக்கு. ஓகே. பட் போலிங் வந்து அவங்கள காப்பாத்திட்டு வருது. அது அந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. எஸ்ஆர்எச் ஐ திங்க் தே வில் மேக் இட் டு 4. பிளே ஆஃப்ஸ். நாட் 4. ஓகே சார். ஓகே. ஆமா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் சீக்கிரமா இன்னொரு வீடியோல சந்திப்போம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ லியோ.